ஹலோ, இன்றைக்கி நம்ம பல்சாமிக் டோஃபு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பேக் பண்ணலாம், இல்லைனா தவாவில் குக் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான் தவாவில் குக் பண்ணுறேன். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேரினேட் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு பவுலில் பல்சாமிக் வினிகர் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 1/4 கப் பல்சாமிக் வினிகர் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வினிகர் எல்லா க்ராசரி ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும், இல்லைனா பிக் பாஸ்கெட்டில் கூட கிடைக்கும். ஸோ நீங்கள் அங்கே கூட வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நான் வந்து ரெட் பெப்பர் ஃப்ளேக்ஸ், சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன். காரம் இன்னும் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் ஒரு 1 டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நான் இங்கே வந்து இட்டாலியன் சீசனிங் ஆட் பண்ணுறேன். இட்டாலியன் சீசனிங் இல்லைன்னா நீங்கள் வெறும் ஆரிகனோ அண்ட் கார்லிக் பவுடர் இருந்தால் அது மாத்திரம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு டீஸ்பூன். அடுத்து பெப்பர். இங்கே நான் பிளாக் பெப்பர் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரெஷ்ஷாக கிரவுண்ட் பண்ண பெப்பராக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். ஸோ பிளாக் பெப்பர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இங்கே நான் வந்து ரா ஹனி ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஸோ வினிகரில் இருக்கிற அந்த புளிப்பு நம்ம ஆட் பண்ண காரத்துக்கு கண்டிப்பாக ஒரு ஹிண்ட் ஆஃப் ஸ்வீட்னஸ் தேவை. ஸோ சுகர் பதில் நம்ம ஹனி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். என்ன தான் வினிகரில் புளிப்பு இருந்தாலும் லெமன் ஜூஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எல்லா ஃப்ளேவர்ஸையும் கம்பைன் பண்ணி கொண்டு வரும். அதுக்கப்புறமா நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண கொத்தமல்லி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட மேரினேட். அடுத்து வந்து இங்கே நான் டோஃபு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா ஃபார்ம் டோஃபு வாங்கிக்கோங்க. வாங்கி அது மேலே ஒரு வெயிட்டான பாத்திரமோ இல்லை புக்கோ இருந்துச்சுன்னா அதை வச்சு தண்ணிலாம் எக்ஸ்ட்ரா ட்ரெயின் ஆன பிறகு அதை ஒரு 1/2 இன்ச் திக்னஸ்க்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாக கட் பண்ணிடாதீங்க. கட் பண்ண பிறகு ஒரு நான்ஸ்டிக் தவா இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு காஸ்ட் அயனில் நம்ம குக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் ஆயிலே சேர்க்கல, இது வந்து சீசன் பண்ண காஸ்ட் அயன் தவா. ஸோ அது என்கிட்ட நான்ஸ்டிக் இல்லை, ஸோ அதனால் நான் இந்த தவா யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை நம்ம ஒவ்வொரு சைடும் ஒரு 6 to 7 மினிட்ஸ் குக் பண்ணணும். ஒன்ஸ் டோஃபு போட்டுட்டிங்கன்னா உடனே திருப்பவோ இல்லை அது அடியில் குக் ஆகிடுச்சாலும் எடுத்து பார்க்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் அது அப்படியே விட்டுருங்க ஒரு 6 to 7 மினிட்ஸ். அது ஈவனாக நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போடலாம். இல்லைன்னா இது வந்து ஒட்டிட்டு உடையிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக குக் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் க்ரஸ்ட் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 2 ஸ்பேச்சுலா வச்சு கூட நீங்கள் வந்து திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்ட பிறகு திரும்ப இந்த சைடு இதே மாதிரி ஒரு 6 to 7 மினிட்ஸ் குக் பண்ண விட்டுருங்க. ஸோ அந்த சைடும் ஈவனாக கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். ஸோ இது 6 to 7 மினிட்ஸ் ஆன பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மேரினேட்டை நம்ம ஊற்ற வேண்டியதுதான். ஸோ இது வந்து இப்போ நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஒரு சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா இது ரெடியூஸ் பண்ணணும். ஸோ பல்சாமிக் வந்து உடனே ஸ்டிக்கி ஆகக்கூடிய வினிகர், அதனால் மீடியம் டு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லைட்டை இப்படி தூக்கி விட்டிங்கன்னா நம்மளோட சாஸ் வந்து டோஃபுக்கு அடியிலையும் போகும். ஸோ இப்போ நம்ம சாஸ் இந்த மேரினேட் ஊற்றின பிறகு ஒரு சைடும் 3 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஷேக் பண்ணிங்கன்னா ஒட்டாமல் அந்த சாஸ் வந்து அடியிலையும் போகும். ஸோ 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் திரும்ப நம்ம இதே மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். ஸோ தட் அந்த ஜூஸ் எல்லாம் டோஃபுக்குள்ளே நல்லா இறங்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே சாஸ் ரெடியூஸ் ஆகுது, திக்னஸ் அப்படியே ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ஷேக் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் டன். ஸோ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லெட் இட் ரெஸ்ட். ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. அந்த சாஸ்லாம் நல்லா திக்காக ஒட்டிக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ பர்ஃபெக்டாக சீராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட டோஃபு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி யாருக்கா சர்வ் பண்ணுறதா இந்த மாதிரி பிளாட்டரில் வச்சு கொத்தமல்லி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் இது கூட வந்து ஒரு நல்ல ஒயிட் ரைஸ் ஒரு ஸ்டிக்கி ரைஸ் ஒரு ப்ரௌன் ரைஸ்
கூடவே உங்களோட ஃபேவரட் வெஜிடபிள்ஸை வந்து ஸ்டர் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் லெட் மீ நோ. நம்மளோட பல்சாமிக் டோஃபு ரெடி ஆயிடுச்சு. இதே ரெசிப்பியை நீங்கள் வந்து அவனில் கூட பண்ணலாம். ஸோ அதுக்கான லிங்க்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.